வழிபாடு நம்ம இந்துக்களுக்கு ரொம்ப அவசியம், முக்கியம். ஒரு சில குடும்பங்களில் குலதெய்வம் தெரியாமலே போயிடும். எங்களுக்கு குலதெய்வம் ராம்நாத் டிஸ்ட்ரிக்டில் குன்னத்தூருங்கிற ஊரில் உண்டு. ஆனால் 3 தலைமுறையாக நாங்கள் போய் வழிபாடு செய்ததில்லை. குலதெய்வம் பெரும்பாலும் வயல்வெளிக்கு நடுவில் இருக்கும். ஒரு கல், குத்துக்கல் மாதிரி தான் வச்சுருப்பாங்க. எங்கள் குலதெய்வம் பேர் பெரியாண்டவர். பெரியாண்டவர் மதுரை பக்கம் ரொம்ப அதிகம். எப்படி அங்காள ஈஸ்வரி அதிகமோ அது மாதிரி பெரியாண்டவர் ரொம்ப அதிகம். ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு பெரியாண்டவர் இருப்பார். எங்களுடைய குலதெய்வம் கோவில் இருக்கிற இடத்துல எங்களுக்கு முன்னாள் சபாநாயகர், மதுரையில் பெரிய பண்பாளர் பிடிஆர் இருக்காங்க இல்லையா, அவங்க குடும்பமும் எங்களுக்கும் ஒரே குலதெய்வம். அதனால் அந்த இடத்துல குன்னத்தூரில் இருந்து பிடிமண் எடுத்துகிட்டு வந்து சோழவந்தானில் ஜனகை மாரியம்மன் கோயிலுக்கு பின்னாடி இந்த கோவில் கட்டினாங்க. சுவாமி பேர் பாலகுருநாத சுவாமி என்கின்ற பெரியாண்டவர். அம்மா பேர் அங்காள ஈஸ்வரி. சிவனே குலதெய்வமாக இருக்கிறது பெரிய சிறப்பு. கையில் மான் மழுவோடு இருப்பார் எங்கள் சாமி. இப்போ எனக்கு 2011 இருந்தால் எங்களுடைய குலதெய்வம் தெரிஞ்சது. ஒரு சில குடும்பங்களில் 3 தலைமுறை தெரியலனாலும் 4ஆவது தலைமுறைக்கு கிடைக்குமா. அது மாதிரி எங்கள் பாட்டி, தாத்தா, எங்கள் மாமனார், மாமியார் அவங்களுக்கு தெரியலை, எனக்கு தெரிஞ்சது. என் மகனுக்கு எங்கள் மூலமாக தெரிஞ்சது. குலதெய்வ வழிபாடு மனதிற்கு மிகுந்த தெம்பையும் தைரியத்தையும் கொடுக்கும். என் குலசாமி இருக்கார், என்னை காப்பாற்றுவார் அப்படிங்கிற ஒரு பெரிய எண்ணத்தை ஏற்படுத்தி கொடுக்கும்.